தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகல மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை மட்டுப்படுத்துமாறும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொது மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. அத்தோடு வெளியில் செல்லும் போது வெள்ளை அல்லது வெளிநிற ஆடைகளை அணிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றில் தந்தை மற்றும் மகன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலேயே மேற்படி 2 ராஜாங்கனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜாங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய தந்தையும் 26 வயதுடைய மகனுமே படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 27 மற்றும் 23 வயதுடைய 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட தந்தையும் மகனும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தேக நபர்களின் தந்தையை தாக்கி கொலை செய்துள்ளனர் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிள்ளையானின் வழக்கறிஞராக உதய கமன்பில நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் உதய கமன்பில வழக்குகளுக்காக முன்னிலையாகியமை பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கமன்பிலவை தேர்ந்தெடுத்துள்ளார். பிள்ளையானின் வழக்கையும் கமன்பில கையில் எடுத்துள்ளார். இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல, இவை ஒரு பெரிய வலையமைப்புக்குள் செயல்படுத்தப்பட்ட விடயங்களாகும். தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 2 நாட்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் 800 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது சாரதிகள் மதுபோதையில் இருந்தமை அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்துள்ளார். கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 37 பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவது குறித்து மத்திய மாகாண வலயக்கல்வி பணிப்பாளர் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதற்கமைய ஏப்ரல் 21 தொடக்கம் ஏப்ரல் 25 வரையான காலப்பகுதியில் 37 பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை வழங்கப்படுவதாக வலயக்கல்வி பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18 முதல் 27 வரையான காலப்பகுதியில் விசேட தலதா கண்காட்சி இடம்பெறவுள்ளதன் காரணமாகவே பாடசாலைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பாவற்குளத்தின் அலைக்கரை பகுதியில் இருந்து இரத்த கரைகளுடன் இளைஞரின் சடலம் ஒன்றை உளுக்குளம் போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள குளத்தின் அலைக்கரை பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக உளுக்குளம் போலீசாருக்கு பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் வவுனியா விநாயகபுரத்தைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். அவர் கடந்த 14ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக அவரது குடும்பத்தினரால் தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட சடலத்தில் இரத்த கரைகள் படிந்துள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்.
பொத்துவில் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது. உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இலங்கையில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் தொழில் வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்தோடு புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு 44% வரி விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி 300க்கும் மேற்பட்ட மக்களை கொன்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடந்து 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாக்குதலுக்கு பொறுப்பான பலர் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் வெளிப்படுவார்கள் என கூறினார். அத்தோடு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. பெரும்பாலும் குற்றப்புலனாய்வுத்துறை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அமலப்படுத்த முயற்சிக்கிறது. இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காமினி ஏப்ரல் 21ஆம் தேதிக்காக அவளுடன் காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்களும் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் இன்று வரை 1387 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகளும், சட்டத்தினை மீறியமை தொடர்பில் 1293 முறைப்பாடுகளும், வேறு குற்றங்கள் தொடர்பில் 86 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் விதித்த சுங்க வரி தொடர்பில் இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்த வரி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தும் நோக்கில் இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா விஜயம் செய்ய உள்ளது. எதிர்வரும் வாரத்தில் இந்த பிரதிநிதிகள் குழு அமெரிக்கா விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை இந்த தகவல்களை உறுதி செய்துள்ளது. மாலைத்தீவில் இலங்கை இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடலை நேற்று அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். தொடங்கஸ்லந்த உடு ஹொரம்புவ பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். 15 நாட்களுக்கு முன்பு தனது தங்குமிடத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதிக்கு குறித்த இளைஞன் சென்ற நிலையில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு கடலில் அவரது உடல் மிதப்பதைக் கண்டு மாலைத்தீவு பிரஜை ஒருவர் அந்நாட்டு காவல்துறைக்கு தகவல் வழங்கியதை அடுத்து உடல் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞர் மாலைத்தீவில் சுமார் 3 ஆண்டுகள் சாரதியாக பணிபுரிந்து 3 மாதங்களுக்கு முன்பு நாட்டுக்கு வந்து மீண்டும் திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட விடுமுறைக்கு பிறகு கொழும்பு பங்கு சந்தையில் மீண்டும் வர்த்தக நடவடிக்கைகள் தொடங்கிய போது விலை குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 99.68 புள்ளிகளால் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் இன்று 15,625.88 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது 792 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட 84 எஸ்ரக துப்பாக்கி, 2 மெகசின்கள் மற்றும் 46 தோட்டாக்களை வைத்திருந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மத்தியகுட பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி புளியம்பூக்கடை பகுதியில் வாகனம் ஒன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து செல்லப்பட்ட 1,60,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டதுடன் அதனை மறைத்து சென்ற வாகனமும் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாகனம் மற்றும் கஞ்சா பொதிகள் என்பன மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.